கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, கொழும்பு மேயர் விராய் கெலி பல்தசார் மற்றும் விமானப்படை தளபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். பஸ் நிலைய கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டதுடன் பயணிகளுக்காக புதிய தகவல் மையம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகளும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த புனரமைப்பு பணிகளுக்காக இலங்கை விமானப்படை தனது தொழில்நுட்பம் மற்றும் மனிதவள பங்களிப்பிலை வழங்கியுள்ளது. பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அழகுபடுத்தப்பட்டு பயணிகள் சௌகரியமாக அமர்ந்து செல்வதற்கான வசதிகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன. தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த நிலையம் தற்போது சர்வதேச தரத்திலான ஒரு பொது போக்குவரத்து முனையமாக மாற்றப்பட்டுள்ளது. அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபா செலவில் இந்த பஸ் நிலையத்தை புதுப்பித்துள்ள நிலையில் அதனை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது பொதுமக்களின் தலையாய பொறுப்பு என அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இதன்போது வேண்டுகோள் விடுத்தார். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பதன் மூலமே நீண்ட காலத்திற்கு இவ்வாறான சிறந்த சேவைகளை பெற முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார்.